அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய நேயர்களே, விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 14/6/2025 வரை வைகாசி மாதம் 31 நாட்கள். இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு. அதே போல் கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது. இது எதில் வரும் அப்படின்னா, பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி 2 மாதத்துக்கு இருக்க அந்த மாத பிறப்பன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அது புண்ணிய காலம். அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை மாதம் மாதம் அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு, அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு. அது ரொம்ப விசேஷமானது. ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது, பல கோவிலில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது. அதனால் இதை இது முறை, அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாதத்தில் 2ஆம் நாள் சங்கட சதுர்த்தி வருது. அடுத்த மாதத்தினுடைய 10ஆம் நாள், அதாவது 24/5 சனி மகா பிரதோஷம் வருது. உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும். அடுத்தது அமாவாசை 26ஆம் தேதி அமாவாசை வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் 4/5 ஆரம்பித்து இந்த 28/5 அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடுறது. அதுக்கு மேலே முகூர்த்தங்கள், கிரகப்பிரவேசம் இத்தியாதி, முடி இறக்கிறது, காது குத்துறது, இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் இது அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான். கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது. இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது. செடி மரம், தேவையில்லாத மரம் வெட்டுறேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது. அதே போல் வீடு கட்டுறது, வீடு மூடுதல் கூடாது. அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள். கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதுவும் மாரியம்மன், காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம். அடுத்ததாக 4/6 அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்னைக்கு 10 மணியிலிருந்து 10:45 வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது, பூமி பூஜை பண்ணக்கூடியது. வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது. இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கலை அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது. அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல, பண வசதி இல்லை, வரல, லோன் கிடைக்கல, இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா, இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமமாவது போடணும். முடிகிறவங்க விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கட்டி போடலாம். பசுமாடு வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம். இன்றைக்கெல்லாம் பசுமாடு கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில். பசுமாடு கண்ணை கூட்டிகிட்டு வந்தால் 1000 ரூபாய் சார்ஜு. நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜு. அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடு அங்கே விட்டு, அந்த பசுமாட்டினுடைய கோத்தூளி அப்படின்னு சொல்லக்கூடியது, பசுமாட்டு கால் குழம்புப்பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும். அப்படி தூசாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும். அதை அன்னைக்கு பண்ணலாம். அடுத்தது 6ஆம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது 6/6 ஆரம்பித்து 6/7 வரைக்கும், அதாவது ஆணி 22 வரைக்கும் குரு அஸ்தமன காலம். இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க. அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம், கிரகப்பிரவேசம் அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. உபநயனம், கிரகப்பிரவேசம், விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கிய குறிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா 10/6
வைகாசி பௌர்ணமி, விசாக நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள். பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும், இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும். அது ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் 2 சங்கடகர சதுர்த்தி வருது. மாதத்தினுடைய 2ஆம் நாள் ஒரு சங்கடகர சதுர்த்தி, மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கடகர சதுர்த்தி. இது பூர்ண கிருஷ்ணபட்ச சதுர்த்தின்னு பேர். மாதத்தில் அதி விசேஷம், அதாவது பலம் ஜாஸ்தி. இந்த சதுர்த்தி 2 சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி. அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்கறது, தீபாரணை பார்க்கறது, அர்ச்சனை பண்ணிக்கிறது, கண்டிப்பாக பிரசாதம் வாங்கிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த மாதத்தில் இந்த சிறப்பெல்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தால், இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சி நடந்துடுறது, ராகு பெயர்ச்சி நடந்துடுறது. அதனால் குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு, ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது, கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுறது. இதை விட்டுத்தான் பலன். இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி, திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் 18-5 14-5ன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம், அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த உடனேயும் திருக்கணிதத்துலேயும் அதே பலன் தான். இந்த சனி பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்கு. 2026 மாசி மாதம்தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு. இப்போ சனி பயிற்சி நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னாங்க இல்லையா. நான் சனி பயிற்சிக்கு பலன் போடலை. ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லாரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுது, அதை அப்படி வச்சுக்கலாம். ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக தான் சொல்கிறாங்க. அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை. அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும். ராகு கேது பயிற்சி ஆகிருக்கு. பட் இந்த மாதத்தில் தான் இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதையொட்டி இந்த மாதம் இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். எல்லா வயதினர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? எதிர்பார்த்தது என்னமோ ஒன்று, ஆனால் இப்போ நடக்கிறது ஒன்று. அப்படி அதுலேயுமே மாற்றம் தானே. எதிர்பார்த்தது நடக்கலை, ஆனால் எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்குது, அது ஒரு மாற்றம். அதனால் அந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கிறது நல்லது. வேறு எந்த விஷயத்தையும் மனசில் போட்டுக்க வேண்டாம். சில விஷயங்கள் தாறுமாறாகவும் நடக்கும். கடந்த காலங்களில் நடந்தது. இப்போ உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி நடந்திருக்கு, கேது வந்திருக்கு. பெண்களாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் அறிவு, ஞானம், புத்தி, இந்த செயல்களில் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் தேவைப்படுதோ அதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கணும். பெண்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது பணம், பொருள், நகை, இதை வச்சும் சொல்கிறேன். கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. இது வரைக்கும் பட்ட கட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு நிவர்த்தி இருக்கு. உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால பெரிய பலன்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சி நல்லது கொள்ளும். பெரிய பெரிய பலன்கள்லாம் இருக்காது. குரு அந்த அளவுக்கு உங்களுக்கு, ஏன்னா அவருடைய வீட்டுக்கு 4வது வீடு, அவருடைய வீட்டுக்கு 7வது வீடு நடக்கிறதுனால இயற்கையிலே நல்ல விஷயங்களை செய்வார் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 2ல் வந்தார். அதே போல் 11ல் இருந்த ராகு 10க்கு போகுது. உழைப்பை ஜாஸ்தி கொடுக்கறது. அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் கிடைக்கும், லாபம் அதிகமாக கிடைக்கும். ஓய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். குடும்ப உறவுகளில் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதில் ஏதாவது தீர்ந்துதா அப்படின்னு பார்த்தா தீரலை. திடீர்னு பார்த்தா இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆண்கள் திடீர்னு வேலையை விட்டுருவாங்க. எனக்கு டார்ச்சர் ஜாஸ்தியாக இருக்குது,
அதாக இருக்குது இதாக இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க கூட அடுத்து வேறு செக்டாருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் அந்த விஷயத்தில் உங்களுடைய மனைவியுடைய பேச்சை கேட்கக்கூடிய கணவர்களாக இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லலாம். அதே போல் பெண்களுக்கும் அதே நிலை தான். மனசில் ரொம்ப சங்கடங்களோடு ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் நம்ம விடுதலையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் திடீர்னு வேலை மாறுறதோ வேலையை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை நான் வயதுன்னு சொன்னால் 42 வயசு வரைக்கும் சொல்லலாம். ஆனால் குருவாகட்டும் ராகுவாகட்டும் இவங்க 2 பேரும் உங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை கொடுத்து மனநிலை பாதிப்பில் இருந்தவர்கள் அதிலேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வயதானவர்கள் உங்களுடைய உண்மையான நிலை தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல செலவுகளை சிக்கனமாக செய்வதும், வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பதும், அடுத்தவர்களுக்காக ஜாமீன் போடாமல் இருப்பதும், மகனுக்காக மகளுக்காக கடன் அதிகமாக வாங்கி கொடுக்கறதும், குடும்பத்துக்காக கடன் வாங்குறதும் இதெல்லாம் இந்த நேரத்தில் வேண்டாம். நல்ல நேரத்தில் நல்லதுதான் செய்யணும். நமக்கு நேரம் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போய் கொடுக்கறதெல்லாம் வாங்கி நம்ம வச்சுக்கூடாது. திரும்ப நம்ம கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் இந்த கடன்கிற விஷயத்தை நம்ம கால் எடுத்து வைக்கணும். அதே போல் வீடு நிலம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து வயதுக்காரர்களுக்கும் அவர்களுடைய அம்மா வகையில் ஏதோ சில கட்டங்கள் தொந்தரவுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அம்மாவுடைய உடல்நிலை குறித்து, அம்மா பேரில் இருக்கிற சொத்து குறித்து, அம்மா கிட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நடந்துக்கிற விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க நல்லது. குறிப்பாக அம்மாவை பாதுகாப்பது நல்லது. ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக தாயினுடைய விஷயத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் தேவை. வெளியூர் பிரயாணங்கள் வேலை விஷயமாக போகிறது நல்லது. பல பேர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கும். இதுவரை உத்தியோகமே இல்லை, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எல்லாம் சொல்கிறேன்றாங்க, இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு நிறையா பேச்சுவார்த்தைகள் நல்ல விஷயங்கள் நடக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டி முடிக்கலை, இல்லை ஆரம்பித்தது அப்படியே நிற்கிறது அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சிடுவீங்க. 80 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் ஒரு லக்ஷ்மி கணபதி ஹோமம் ஒன்று பண்ணுறதும், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிக்கிறதும், நவக்கிரக ஹோமம் பண்ணிக்கிறதும் அவரவர்கள் சௌரியத்தை பொறுத்தது. ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய கேது விநாயகருடைய அருளை வேண்டி கணபதி ஹோமம் பண்ணுறதும், 12ல் இருக்கக்கூடிய சூரியன் அரசாங்கத்து மூலமாக சில கட்ட நட்டங்களை கொடுக்கறதும், உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு அரசாங்கத்தை நீங்கள் அணுகினாலும் அந்த விஷயத்து மூலமாக உங்களுக்கு சில கட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக காரிய தடைக்காக இந்த லக்ஷ்மி கணபதி ஹோமம் பண்ணுறதும் மிகவும் நல்லது. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.